Hi friends, welcome to Sange's Cafe. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து தேங்காய் பால் சாதம் and இறால் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். So குயிக்கா லஞ்ச் ரெசிபி செய்யணும்னா இந்த ஒன் பாட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஒன் பாட் ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இறால் தொக்கு வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இது கூட கிரேவி கூட செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி நம்ம ஒன் பாட் ரெசிபி செஞ்சோம்னா அதுக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரைட் ஐட்டம்ஸ் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த தேங்காய் பால் சாதம் பார்த்திங்கன்னா ஒரு அரிசி கூட குலையாமல் நல்ல உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் 50 ml அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு ஸ்டார் அனாசி, ஒரு 8 கிராம்பை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 இன்ச் அளவுக்கு இதில் பட்டை சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 2 இலையை இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம காரம் எதுவும் போட போகிறதில்ல. ஸோ அதனால் பச்சை மிளகாவோட காரம் தான் இதில் இருக்கும். ஸோ ஒரு 6 பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இதை லைட்டாக ஒரு தடவை ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனோடனே இப்போ இதில் ஒரு 3 வெங்காயத்தை இந்த மாதிரி மெலிஸாக சாப் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா வதங்கின பிறகு இதில் வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நல்லா சாப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு கை ஃபுல்லாக புதினா இலையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கி வரட்டும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு பீன்ஸ் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே சாப் பண்ண கேரட்டு, 1 கப்பு பட்டாணி இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இது கூடவே 2 தக்காளியை இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸும் இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். ஸோ இப்போ வந்துட்டு நான் 250 கிராம்ஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நம்ம இதை ஊற வச்சு எடுத்துடலாம். அடுத்ததாக தேங்காய் பாலுக்கு வந்துட்டு ஒரு தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். சுடுதண்ணி வந்துட்டு கொஞ்சம் நல்லா வெதன்னு இருக்கிற மாதிரி நம்ம சுடுதண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் தேங்காய் பால் வந்து நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்துட்டு இது மிக்சியில் ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துவிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபில்டர் வச்சுட்டு இது நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு காட்டன் கிளாத்து கூட நம்ம அதில் போட்டுட்டு இந்த தேங்காய் பாலை அதில் கூட நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்துட்டு இதை நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த கப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு செகண்ட் தேங்காய் பாலை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் எடுத்து வச்ச தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ 1 கிளாஸ் அரிசிக்குனா 1.5 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கணும். ஸோ இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு தடவை நல்லா கொதி வரட்டும். நல்லா இது கொதித்த பிறகு இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 விசிலுக்கு விட்டுறலாம். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட தேங்காய் பால் சாதம் வந்து சூப்பராக குக் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஒரு அரிசி கூட குலையாமல் நல்லா உதிரியாக சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இறால் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இறா வந்துட்டு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இறா எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் இதில் சேர்த்துக்கிறேன்.
இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதில் சேர்த்துக்கிறேன். அண்ட் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் இதில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் இதில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஸோ இந்த இறால்லே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதிலே நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் இதை நல்லா ஊற வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இறால் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு பேனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஸோ லைட்டாக வந்து பச்சை மிளகாவை ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். ஸோ பச்சை மிளகா லைட்டாக வதங்கின பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இறாலை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இறாவை ஒன்று ஒன்றா இந்த மாதிரி தள்ளி நம்ம போட்டு விட்டுறலாம். ஸோ இறா ஃப்ரைக்கு நம்ம தண்ணி எதுவும் விட தேவையில்லை. ஸோ இறா குக் பண்ணும்போதே அதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும், அதிலே இறா வந்து ஃப்ரை ஆகிடும். ஸோ ரொம்ப நேரம் கூட இதில் குக் பண்ண தேவையில்லை. இறாவை ரொம்ப நேரம் நீங்கள் குக் பண்ணிட்டீங்கன்னா இறா வந்து ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே இறா வந்துட்டு குக் ஆகிடும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இறா பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கடைசியில் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இறா ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ தேங்காய் பால் சாதத்தோடு இதை வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த இறா பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒன்று ஒன்றும் நல்லா உதிரி உதிரியாக நல்லா மசாலாவோடு சூப்பராக கோட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நம்மளோட தேங்காய் பால் சாதமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்குது. ஸோ இது கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா இறால் தொக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் ரைத்தா வச்சு கூட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இது கூட கிரேவி கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். குருமா அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அப்படி நீங்கள் வெஜ்ஜாக ட்ரை பண்ணுறதா இருந்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை, சோயா ஃப்ரை அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.